வறட்சியான வானிலையில் இன்று 02 முதல் மாற்றம் ஏற்படலாமென வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 06 வரை மழையுடனான வானிலை நிலவுமென எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களத்தின் எதிர்வுகூறல் பிரிவின் பணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் குறிப்பிட்டார். நாட்டின் பல பகுதிகளிலும் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் காணப்படுவதாக அவர் கூறினார். மேல் சப்ரகமுவா, மத்திய, தென், ஊவா, வடமேல், வட மத்திய மாகாணங்களில் இன்று பிற்பகல் 02 மணிக்கு பின்னர் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடுமென மெரில் மெண்டிஸ் தெரிவித்தார். சில பகுதிகளில் 50 முதல் 75 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடுமென எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தோனேசியாவின் வடக்கு மொலுகா கடற்பகுதியில் 7.4 மெக்னிடியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மொலுகா கடலின் 35 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. நில அதிர்வு மையத்தில் இருந்து 1000 கிலோமீட்டர் எல்லைக்கு உட்பட்ட இந்தோனேசியா, மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் கரையோர பகுதிகளை சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் என ஹவாய் தீவுகளை மையமாக கொண்ட சுனாமி எச்சரிக்கை நிலையம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இதன் காரணமாக இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. சுமார் 50 வருடங்களின் பின்னர் மனிதர்களை நிலவை நோக்கி அழைத்துச் செல்லும் நாசாவின் ஆர்டெமிஸ் 2 திட்டத்தினூடாக 04 விண்வெளி வீரர்களை ஏற்றிய ஏசெலியஸ் ராக்கெட் இன்று 02 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ராக்கெட் மூலம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் ஆரம்பமாகியுள்ளது. ஏசெலியஸ் ராக்கெட் 04 விண்வெளி வீரர்களையும் சுமந்து விண்ணில் பாய்ந்ததாகவும் தற்போது விண்கலம் புவியின் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நாசா தெரிவித்துள்ளது. ரீட் வைஸ்மன், விக்டர் கிளாவர், கிறிஸ்டினா கோச் ஆகிய அமெரிக்க விண்வெளி வீரர்களும் கனடாவின் ஜெரமி ஹன்சே எனும் வீரரும் நிலவை நோக்கி பயணித்துள்ளனர். நிலவை சுற்றி வந்து மீண்டும் பூமிக்கு திரும்பும் இந்த 10 நாள் பயணம் மனித குலம் இதுவரை விண்வெளியில் சென்றிராத ஆழமான பகுதிக்கு அவர்களை அழைத்துச் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்டெமிஸ் 2 நிலவில் தரையிறங்குவதற்கான திட்டம் அல்ல என சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. மாறாக இது நிலவை சுற்றி வந்து பூமிக்கு திரும்பும் ஒரு சோதனை முயற்சியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்கலத்தின் ஆயுட்காலம், தகவல் தொடர்பு மற்றும் மனிதர்கள் தங்குவதற்கான வசதிகள் சரியாக காணப்படுகின்றதாக என்பதை சோதிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து 2027 ஆண்டில் ஆர்டெமிஸ் 3 திட்டத்தின் மூலம் மனிதர்களை நிலவில் தரையிறக்க எதிர்பார்ப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து 2028 ஆண்டில் ஆர்டெமிஸ் 4 திட்டத்தின் மூலம் மனிதர்கள் மீண்டும் நிலவில் கால்பதிப்பார்கள் எனவும் நாசா நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2022 ஆண்டில் 25 நாட்கள் நீடித்த ஆர்டெமிஸ் I திட்டத்தின் மூலம் ஓரியோன் விண்கலம் மனிதர்கள் எவருமின்றி நிலவை சுற்றி வந்துள்ளது. ஆர்டெமிஸ் 3 திட்டத்திற்காக எலோன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் அல்லது ஜெஃப் பெசோஸின் ப்ளூ ஒரிஜின் நிறுவனத்தின் ராக்கெட்டை பயன்படுத்த நாசா எதிர்பார்த்துள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன. இதற்கு முன்னதாக அமெரிக்காவினால் முன்னெடுக்கப்பட்ட நிலவிற்கான அப்பலோ திட்டம் அதிக செலவுகள் காரணமாக 1972 ஆண்டில் கைவிடப்பட்டதென்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சமூக வலைத்தளத்தில் பதிவை இட்டு விண்வெளி வீரர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா பூமியிலும் விண்வெளியிலும் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வெற்றி பெறும் எனவும் வேறு எவராலும் அதை நெருங்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாளை 03 முதல் கொழும்பு நகரில் விசேட நீர் முகாமைத்துவ திட்டத்தின் கீழ் நீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நிலவும் வறட்சியான வானிலையின் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இன்று 02 இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்தார். நீர் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை கண்காணித்தல் மற்றும் முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் விசேட செயற்பாட்டு குழு நியமிக்கப்பட்டுள்ளது.
தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் மற்றும் பொது முகாமையாளரின் ஊடாக விடயத்திற்கு பொறுப்பான அதிகாரிகளைக் கொண்டு இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் வறட்சியான வானிலையின் காரணமாக வேகமாக குறைந்து வரும் நீரேந்து பகுதிகளையும் அதன் விளைவாக ஏற்படும் குறைந்த உற்பத்தி திறனையும் வினைத்திறனாக நிர்வகிக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்திற்கொண்டு இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. சமல் ராஜபக்சவின் மகன் ஷமீந்திர ராஜபக்ச மற்றும் கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி ஆகியோரை கைது செய்வதற்கு பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவிற்கு எதிரான வழக்கு இன்று 02 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த மார்ச் 24 இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது வழக்கின் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவி பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க மற்றும் ஷமீந்திர ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக பிடியாணை பெறுவது அவசியம் என இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மன்றுக்கு அறிவித்திருந்தது. பிடியாணை பெறுவதற்காக இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அன்றைய தினம் நீதிமன்றத்திடம் ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தது. அன்றைய தினம் விடயங்களை ஆராய்ந்த பிரதம நீதவான் சந்தேக நபர்களுக்கு பிடியாணை பிறப்பிப்பதா இல்லையா என்பது தொடர்பான உத்தரவை இன்று வழங்குவதற்கு திகதி நிர்ணயித்திருந்தார். பிரதம நீதவான் இன்று தமது உத்தரவை பிறப்பித்து விசாரணை அதிகாரிகள் சந்தேக நபர்களை வெளிநாடுகளில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதனிடையே ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவை எதிர்வரும் 17 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மட்டக்களப்பு நாவற்குடா பிரதான வீதியில் நேற்றிரவு 01 இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் உயிரிழந்துள்ளார். காத்தான்குடியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்து மோட்டார் சைக்கிள் வேகக்கட்டுப்பாட்டை இழந்து எதிர்த்திசையில் வந்த மற்றுமொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இதனிடையே கண்டி பல்லேகல பலகொல்ல பகுதியில் இன்று 02 காலை பஸ்ஸில் மோதி பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தரம் 12-இல் கல்வி பயிலும் மாணவரே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்தில் காயமடைந்த மற்றுமொரு மாணவன் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொத்மலை கிரண்டி எல்ல பகுதியில் வேன் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உள்ளிட்ட 5 காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நுவரலியாவிலிருந்து கொத்மலை நோக்கி பயணித்த போது சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கத்தின் காரணமாக விபத்து நேர்ந்துள்ளது. கிரண்டி எல்ல பகுதியில் வேன் வீதியை விட்டு விலகி 70 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நம் எண்ணங்களுக்கேற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.